ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உனக்கு இப்பொழுது என்ன வேண்டுமோ அதை மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த வராகி அம்மாவை தொட்டு விட்டாயல்லவா? இப்போது நீ என்னை தொட்டது என் கரங்களை தொட்டு நான் கொடுத்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளது போலதான். ஆம் என் செல்லமே, உன் வராகி அம்மா நான் உனக்கு சத்தியமிட்டு கூறுகிறேன். நீ ஆசைப்பட்டது நல்லபடியாய் நடந்து முடிவதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவுக்குள்ளாகவே நான் முடித்து விடுகிறேன் என் செல்லமே. நான் கொடுப்பதை வேண்டாம் என்றால் இப்போதே இதை நிறுத்திவிட்டு தாண்டிப்போ. இல்லை தாயே, நீ என்ன செய்தாலும் எனக்கு நல்லதாக தான் இருக்கும். கொடுப்பதை இப்போதே கொடுங்கள், நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் வாழ்க்கை மாற வேண்டும். அழகான அற்புதமான சந்தோஷம் நிறைந்த நிம்மதியோடு கூடிய ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என நினைத்தால் இதை முழுவதுமாக கேட்டு முடி. வெற்றி என்பது இந்த உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே புரிய வைப்பது. எது உனக்கு வேண்டும்? முதலில் தோல்வியை பெற்று உன்னை நீயே புரிந்து கொண்டு உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அதனால்தான் இத்தனை காலமாக உனக்கு தோல்வி என்னும் பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். முதலில் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நீ புரிந்து கொள்ளும்படி செய்தது இதன் காரணமாக தான் என் செல்லமே. இப்போது தோல்வி எனும் கசப்பான கனியை கடித்து விட்டாய். அதன் மூலமாக இதை சுவைத்து முடித்த அடுத்த நிமிடங்களிலேயே கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கை என்பது இனிப்பான பழமாக மாறப்போகிறது. ஆம், தோல்வி எனும் கனியை கடித்தனே இன்னும் சற்று நேரத்தில் இனிப்பான சந்தோஷம் எனும் வெற்றியை உணரப்போகிறாய் என் செல்லமே. இனி நடக்கப் போவதெல்லாம் உன் வாழ்க்கைக்கான நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. ஒருபோதும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் மனதில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணாக்கி விடாதே. ஏனெனில் நீ அப்படி வீணாக்குகிற நேரமும் காலமும் ஓடுவதென்பது கடிகாரத்தில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் சேர்ந்தே வீணாய் போகிறது என்பதை புரிந்து கொண்டு நேரத்தையும் காலத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புத விஷயங்களாக பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. நடந்து போய்கொண்டே இருப்பவன் நினைத்த இடத்தை அடைந்து விடுவான் அல்லவா? அதே போலதான் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ நிச்சயம் காலத்தை வென்று ஜெயித்து நிற்பாய். காலத்தை தின்று கொண்டு பொழுதுபோக்குகளிலும் தொலைபேசியிலும் கவனத்தை செலுத்தி வீணாக்க வேண்டாம். கவலைகள் என்பது ஒருபோதும் வெற்றியை தராது என் செல்லமே. இந்த உலகில் வாழும் எல்லார் மனதிலும் கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக எல்லாரும் அதையே நினைத்து கொண்டு வேலைக்கு போகாமல் மூளையில் முடங்கி போயா இருக்கிறார்கள். அவரவர்கள் வேலையையும் கடமையும் பொறுப்புகளையும் செய்வது போல்தான் நீயும் உனது முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாகவே செய்ய வேண்டும். முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை தரும் என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் கண்டு நீ துவண்டு போக வேண்டாம். இந்த உலகத்தை சுமக்கக்கூடிய இந்த பூமி தாயே உன் காலடியில் கீழ்தானே உன்னை சுமந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பூமி உலகத்தையே அதன் மீது ஏறி நிற்கிற நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னை இந்த வானுலகத்திற்கு உயரச் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கடமையை பற்றி எப்போதும் கனவு காணக்கூடிய ஆளாக கனவை நனவாக்கக்கூடிய வேலைகளில் முயற்சிகளை செய். நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாகும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவில்லையே அல்லது தவறாய் நடந்து விட்டதே என நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்தினால் அந்த துளிகளுக்கு மிக மதிப்பு அதிகம். அப்படி தேவையில்லாமல் கண்களில் கண்ணீர் வடிப்பதை மனிதர்களிடம் காட்டுவதை விட்டுவிட்டு நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மாவிடம் காட்டிவிடு. உன் கண்ணீருக்கு நான் நிச்சயம் பதில் சொல்வேன். கடவுளை நேரில் பார்க்கவில்லை என்று மட்டும் ஒருபோதும் சொல்லிவிடாதே என் செல்லமே. உன் கஷ்டத்தில் உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட எல்லாரும் கடவுள்தான். உனக்காக நான் அவர்கள் ரூபத்தில் வந்துதானே உதவி செய்கிறேன். பேசி பேசி சாதிப்பதை காட்டிலும் அமைதியாய் இருந்து சாதிக்க முயற்சி செய். நீ அமைதியாய் இருந்தால் மற்றவர்கள் உன் அருகில் வரக்கூட பயப்படுவார்கள். ஏனெனில் அமைதி என்பது அற்புதங்களை படைக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம். எப்போதும் எதற்கெடுத்தாலும் பேசிடுவதும் வாக்குவாதம் செய்வதும் பதிலுக்கு பதில் சொல்வதும் எந்த பெரிய பலன்களையும் கொடுக்க போவதில்லை.
நீ தேவையில்லாமல் கவலைப்படாமல் எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் சரி செய்வேன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. இப்போது நான் உனக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், நீ ஆசைப்பட்டதை நிச்சயம் நல்லபடியாக நான் முடித்து கொடுப்பேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் துன்பங்களையும் தூக்கி போட்டுவிடு. தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தானே உன் வாழ்வில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் சுலபமாய் நினைத்து விடாதே என் செல்லமே. காரணமில்லாமல் இந்த வராகி தாய் எதையும் நடத்துவது கிடையாது. எந்த காரணத்திற்காகவும் கடும் கோபமே கொண்டாலும் கூட அடுத்தவரை காயப்படுத்திவிடக் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நீயும் இந்த கடவுளுக்கு சமம்தான். அப்படிப்பட்ட அன்போடு அனைவரிடமும் நீ பழகுவாயா? உன் மீது அன்பு குறைந்து விட்டதால் ஒரு சிலரின் பார்வையானது உன்னை குறை சொல்வதாக மாறிவிட்டது. நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னை குறை சொல்பவர்கள் வேண்டுமென்றே உன்னை மட்டம் தட்டுவதற்காகவும் அவர்களை விட நீ முன்னேறிவிடக் கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியாலும் தான் எப்போது பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீ மற்றவர்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். சும்மாவே சொல்கிறார்கள், தேவையில்லாமல் குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் யார் சொல்வதையும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொள். இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு நியாயத்தை வைத்து கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் எதை நேர்மை என்றாலும் நியாயம் என்றாலும் இந்த வராகி தாய் இருக்கிறேன் அல்லவா? நான் ஒரு தர்மமும் நியாயத்தையும் பின்பற்றுகிறேன். அதுதான் இந்த உலக நியாயம். எல்லாருக்கும் எது நல்லதோ எல்லாருக்கும் எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன். நீ ஒருபோதும் உன் துன்பங்களை நினைத்து கவலை கொள்ளவே வேண்டாம். உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் என் செல்லமே. நீ கைகளால் செய்ய முடியாத எந்த செயலையும் நான் உன் கரங்களால் செய்யும்படி கட்டளையிட மாட்டேன். அதே போல்தான் உன்னால் செய்ய முடியாத முயற்சிகளையும் உன்னால் அடைய முடியாத விஷயங்களையும் நான் உன் கண்களுக்கு காட்டவே மாட்டேன். நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் உன்னால் செய்ய முடியாதது என எதுவுமே இருக்காது. உனக்கு கிடைக்காதது என எதுவுமே கூட நான் இருக்க விட மாட்டேன். வாழத் தெரிந்தவர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏனெனில் நான் ஜெயித்து விட்டேன், நான் சம்பாதித்து விட்டேன், நான் செல்வம் சேர்த்து விட்டேன் என ஒரு சிலர் மற்றவர்களை மதிக்காமல் ஆணவத்தோடு அலைபாய்ந்து அடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் முன்னால் நீ வெற்றிகரமாக உலாவர வேண்டும் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கும் துன்ப நிகழ்வுகள் எதிலுமே மனதை ஈடுபட செய்யாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு உன் வாழ்க்கை இன்பமாய் வாழ ஆரம்பி. உன் வராகியம்மா உனக்கு துணையாய் இருந்து நல்லது செய்வேன்.